வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சகா. இன்றைக்கி நாம் ஜெயகாந்தனுடைய நான் இருக்கிறேன் என்ற சிறுகதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதை தற்கொலை என்கிற எண்ணத்தை பற்றி தெளிவாக சொல்கிற ஒரு கதையாக இருக்குது. இந்த சமூகம்தான் தற்கொலை என்ற ஒரு எண்ணத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருக்குது. அப்படி தான் இந்த கதையில் ஒரு தொழுநோயாளி மூலமாக இந்த கதையை தொடங்குறாங்க. உடல் முழுக்க தொழுநோய் இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரர் பகல் நேரத்தில் சென்றால் எல்லோரும் எங்கு தன்னை கேவலமாக பார்ப்பார்களோ என்று எண்ணி இரவு நேரத்தில் சென்று பிச்சை எடுத்து அதை எடுத்து மறுநாளும் வைத்து சாப்பிடுகிற தன்மையை பார்க்க முடியுது. அப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் தன்னுடைய தட்டெல்லாம் கழுவிட்டு அந்த ஏரிக்கரை பக்கமாக இருக்கிற பகுதியில், அதாவது அங்கே பக்கத்தில் ஒரு ரயில்வே தண்டவாளம் இருக்குது, அந்த இடத்துல கையை கழுவிட்டு வானத்தை பார்க்குறாரு. அப்படி வானத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு அருந்ததி நட்சத்திரம் தெரியுது. அருந்ததி நட்சத்திரம் பார்த்தா 6 மாதத்துக்கு சாவே இல்லை. அப்புறம் என்ன நமக்கு கவலை, நாம் இந்த உலகத்தில் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கோம், நல்லா சாப்பிட்றோம், இயற்கையை பார்த்து ரசிக்க முடியுது அப்படின்னு தனக்குள்ளே ஒரு ஊக்க உரையை, ஒரு மோட்டிவேஷன் திங்கிங்கை தனக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு ஒளி தெரியுது. அது ட்ரெயின் வர ஒளி தான். அந்த ஒளி கிட்ட வர வர பெரிதாகுது. ஆனால் அதுக்கு முன்பு அந்த ரயில்வே ட்ராக்கில் யாரோ ஒருவர், அது மிருகமா இல்லை மனிதனா அப்படின்னு அவருக்கு தெரியல, யாரோ ஒருவர் அந்த ரயில்வே ட்ராக்கில் படுக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ என்னடா அது, ஒரு மனுஷன் ஏதோ சாவு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கிட்ட போறாரு அந்த தொழுநோயாளி. தான் கையில் வச்சிருக்கிற அந்த கொம்பெலாம் ஊனி போயிட்டு ஒரு வழியாக அந்த ட்ராக்கில் படுத்துட்டுருக்கிற ஆளை தன்னுடைய குச்சி மூலமாக கீழே நெம்பி தள்ளுறாரு. நெம்பி தள்ளின பிறகு, ஏன் உனக்கு இந்த வேலை, ஏன் சாவணும்னு வந்த, என்னை பாரு, இப்படி இருக்கிற நானே வாழ்ந்துட்டுருக்கேன், உனக்கு என்ன ஏன் கவலை அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ள அந்த உரையாடல் அங்கே தொடங்குது. அப்படி தொடங்கும்போது சரி வா அந்த மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது எழுந்து வான்னு சொல்லும்போது அவரால் வர முடியல. ஏன்னா அந்த ரயில்வே தண்டவாளத்தில் படுக்க வந்த ஆசாமி பார்த்தீங்கன்னா காலில் ஊனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆக கைத்தாங்களே அழைச்சிட்டு போயிட்டு அந்த மடத்தில் உட்காந்து பேசும்போது, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, ஏன் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்துக்கெலாம் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே, எல்லா உதவியும் செய்கிறாங்க. என் தம்பிக்கிட்ட எனக்காக மருத்துவ செலவு பல முறை கேட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னால் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தன்னுடைய துயரத்தை சொல்லும்போது, உனக்காச்சும் அப்படி நினைக்க ஆள் இருக்குது, செய்யறதுக்கு ஆள் இருக்குது, எனக்கெல்லாம் யாரும் கிடையாது. கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்கலாம் இப்போ எவ்வளோ சாதனை செய்கிறாங்க, அதையெல்லாம் நீ நினச்சி பார்க்கணும் அப்படின்னு பலவித ஆலோசனைகளெல்லாம் சொல்லி தான் நினைத்தது தவறு என்று நினைக்கிற வரைக்கும் அந்த ஊனமுற்ற வாலிபர் ஒரு முடிவுக்கு வராரு. அப்போது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். அதாவது ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு மருத்துவரை பார்க்க போகும்போது அந்த மருத்துவரை இவன் சரியே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடும்போது அவங்க அம்மா அழுதுன்னே வெளியே வந்துடுறாங்க. நீ என்ன டாக்டர், நான் வேறு டாக்டரை பார்த்துக்கிறேன்னு சொல்லி வந்துடுறாங்க. அப்போ இன்னொரு நாள் பேருந்தில் போகும்போது லேடிஸ் சீட்டில் உட்காந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை ஒரு ஏளனமாக பார்க்குறாங்க. தன்னுடைய அம்மாவே அந்த நேரத்தில் என் பையன் ஊனுங்க, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது தன் அம்மா உட்பட அந்த பேருந்தில் இருக்கிற எல்லாருமே அவனை ஒரு ஏளனமாக, அதே நேரத்தில் ஒரு பாவமாக பார்க்கறத விரும்பலை. ஆக நம்மளை எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துடுது. அந்த எண்ணம் தான் தற்கொலைக்கு அவனுக்கு தூண்டி இருக்குது அப்படின்றத இந்த கதையில் பின்புலமாக சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஊனமுற்ற நபர் தூங்கிடுறாரு. தூங்கி எழுந்த பிறகு காலையில் எழுந்து பார்த்தா ரயில்வே ட்ராக்கில் ஒரே கூட்டமாக இருக்குது. என்னடா கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த தொழுநோயாளி இறந்துட்டான் பொழுது அப்படின்ட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்கே வேகமாக வரக்கூடிய அந்த ஊனமுற்ற வாணிபருடைய அம்மா, ஐயோ என் மகன் தான் இறந்துட்டானோ அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி வர அந்த அம்மா இன்னொரு பக்கம், அம்மா நான் இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஊனமுற்ற நபர் எழுந்து தன்னுடைய அம்மாவை தஞ்சம் அடைகிறார். ஆக தற்கொலை என்ற எண்ணம் சமூகம் பலவாறு நம்ம மேலே காட்டும். அவற்றிலிருந்து எப்படி நாம்
நம்ம மனசை மாற்றி நல்ல வழி செலுத்துகிறோன்றது முக்கியம். அந்த வகையில் இந்த கதை நல்ல கதை, எல்லாரும் படித்து பாருங்கள். சாக வந்த நான் அவர்களுக்கு தற்கொலை எண்ணத்தை கொடுத்துட்டேன். ஆனால் அவர் எனக்கு தற்கொலை செய்யக்கூடாது எண்ணத்தை கொடுத்துட்டார். அப்படிப்பட்டவர் இறந்திருக்க கூடாதுமா அப்படின்னு அந்த ஊனமுற்றோர் வருந்துவதாக இந்த கதை அமைந்திருக்கிறது.